இன்னைக்கு அற்புத அமல அன்னை ஆலயம் சிவந்தாங்கல்ல இளையோர் குழுவினர் தங்களுடைய ஆண்டு விழாவை சிறப்பிச்சாங்க நண்பர்களே. அழகிய நடனமெல்லாம் ஆடினாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. வித்தியாசமான நடனம், பட் ரொம்பவே பார்க்கறதுக்கு சிறப்பாக இருந்தது நண்பர்களே. அவங்க தங்களை பற்றி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பேசுகிறாங்க, அதை நீங்கள் கேளுங்க. ஒரு நினைவு பரிசாக ஃபாதர் பண்ணி எங்கள் தலைவருக்கு ஒரு பரிசு வழங்குவார். தலைவர் அவர்களே, இளையோர் குழு தலைவர் அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக எங்களுக்கு எங்கள் பங்கு தந்தைனா அடுத்த ஒரு தந்தையா, ஒரு வழிகாட்டியா, ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா சொல்ல முடியாது, ஏன்னா எங்களோட வயசு தெரியும். அதனால் ஒரு ஃப்ரெண்டாக எங்களுக்கு எப்பவுமே வழிகாட்டி கொண்டு இருக்கிற அவங்க பரிசு பெற்றுக்கொள்வதற்கு அன்புடன் அழைக்கிறவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பரிசை வழங்குவதற்காக எங்கள் இளையோர் குழுவிலிருந்து பிரவீன் அவரை அன்புடன் அழைக்கின்றோம். பிரவீன் ஒருதகம், பிரவீன் இரண்டாவதம், பிரவீன் போட்டோ 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 அந்த லேசி தானே ஃபோன் பிடிக்கிறோம், கையில் மைக்கு கொடுத்தீங்கன்னா ஃபோன் பிடிக்கிறோம், மறந்துட்டான் பாருங்க. ஸ்பெஷலாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா திங்ஸ் நடந்திருக்கு. அவர் பெஸ்ட் ஃபவுண்டேஷன் மூலியமாக நிறைய யூத் சைடும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய கான்ஃபரன்ஸு அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் யூத் எங்கேஜாக வச்சுருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்காக இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் இளைஞர்கள் பசங்களும் ஞாயிற்றுக்கிழமானாலும் சரி எந்த ஒரு காரணம் வரைக்கும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கடந்த ஒரு 4-3 வருடமாக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 4-3 வருடமாக அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் இளைஞர்கள், ஆண்கள் இளைஞர்கள் அனைவரும் எஸ்என் ஹவுஸில் வாலிபால் நேரத்துக்கு வாலிபால், பசங்க அத்தனை பேருக்கு 26 பேர் இருக்கும். 26 பேருக்கும் அவங்களே ஜெர்சி, பூட் அண்ட் கிரவுண்ட் க்ளீன் பண்ணி கொடுக்குறது, கிரவுண்ட் நெட்டில் இருந்து எல்லாமே நாங்கள் ஒரு நேர்கோட்டில் போகணும் அப்படின்றதுக்காக வழி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியும் அவர்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு வேணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல நாங்கள் பிரதிபலிச்சுக்கிறேன். ஸ்கிரிப்ட்ல இல்லையா திடீர்னு கூட்டிட்டு ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி சொல்லு? நான் யாரு? நான் பிரகாஷ். நான் யாரு? இந்த சர்ச்சுடைய இளைஞர் குழுவில் ஒரு உறுப்பினர். நான் யார்? மறுபடியும் யாரு கேட்டால் நான் மனிதன். இந்த சர்ச்சில் இளையோர் வேற என்ன எதிர்பார்க்கிறேன்? நீ யாரு? யாரு? அப்ப நாங்களே யாரா? நாங்களும் இயேசுவோட தானே. சரி, நீ யாரு? என்ன பார்த்தாலும் நான் இயேசுவோட. நீ யாரு? யார் நீ? என்ன யூத்ல மத்தவங்க மட்டும் வளைங்க, எல்லாரும் வளைங்க தானே? யூத்ல நானும் ஒரு பையன் சொன்னாங்க. அப்படி சொன்னியா? பசங்க இருக்காங்க, மற்ற எல்லாருமே இருக்காங்க. நாங்க என்னதான் பேசிட்டு இருந்தாலும் யூத் வந்துட்டா சர்ச்சுக்கு வந்துட்டு அப்புறம் அவ்வளோதான் டக்குன்னு டென்ஷன். நல்லா பாருங்கப்பா, ஞாபகம் தெரியாமல் நீங்கள் பாருங்க சர்ச்சை ஏறாதீங்க, வேலையே செய்யுங்க, மாஸ்க் போட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். நீ என்ன இப்படிலாம் சொல்லுங்க? அப்படியே இருக்கிற இளைஞர்கள் மக்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும். இளைஞர்கள்னா மாஸ்க்கு கரெக்டாக வரதை தாண்டி ஆல்டர் பஸ் இருந்து டெக்கரேட் பண்ணுறது, அப்புறம் கேன்சர் கிளாஸ், கேன்சர் டீச்சர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குமே பண்ணி, ஏன்னா இவ்வளோ பண்ணுறோம். என்ன சிம்பிளாக லேட்டாக வைங்க, சும்மா பேசி
தாண்டி உள்ள நிறைய வேலைகள், அன்பு, அக்கறை மற்றும் நிறைய நட்பு உள்ள இருக்கு. அந்த நட்பு, அன்பு அனைத்துக்கும் ஒரே காரணம் இவர் மட்டும்தான். இவருக்காக தான் நாங்கள் இளைஞர் குழுவில் இருக்கோம். இவருக்காக தான் நாங்கள் இந்த பணிகளை செய்வோம். இதுக்கப்புறமும் இந்த பணிகள், இந்த நட்பு, இந்த உறவு, இந்த இளைஞருக்கான அனைத்து குடும்பமும் எத்தனை வருஷம் ஆனாலும் அடுத்த ஜெனரேஷன் யூத் இளைஞர் குழுவும் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆலயத்துக்கு நாங்கள் ஒரு முதுகாகவும் ஒரு தூணாகவும் இந்த இளைஞர் குழு எப்பயுமே இருக்குன்றதை இந்த இடத்துல உறுதியுடன் நாங்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மிக அருமையாக நமக்கு இந்த நாளின் திருப்பதியை சிறப்பித்துக் கொடுத்த இந்த குழந்தைகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் சிறப்பு உங்களுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது திருமணத்துக்கு பெற்றவர்கள் முன்பாக வந்து சான்றிதழ் பெற்றுக் கொள்ளும்